வணக்கம் நேயர்களே. என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ்ல சில வகைகள் இருக்கு. சிங்கிள் ஜர்னல் என்ட்ரி, காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ரெக்டிஃபையிங் என்ட்ரி அண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. சிங்கிள் ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜர்னல் என்ட்ரில ஒன்லி ஒன் டெபிட் அண்ட் ஒன் கிரெடிட் வில் பி தேர். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ரெண்ட் பே பண்ணியிருக்கீங்க ₹8,000. ஓகேங்களா? ஸோ ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். இங்க வந்து ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் வந்துட்டு டெபிட் ஆகியிருக்கு. ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் வந்துட்டு கிரெடிட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஜர்னல் என்ட்ரில ஒன் அக்கவுண்ட் வில் பி டெபிட்டட் அண்ட் ஒன் அக்கவுண்ட் வில் பி கிரெடிட்டட். தட் வி கால் இட் as சிங்கிள் ஜர்னல் என்ட்ரி. ஓகேங்களா? காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி, more than one debit and or more than one credit in a single entry. அதாவது ஒரு ஜர்னல் என்ட்ரியிலேயே more than one debit account or more than one credit account will be there. அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். உதாரணத்துக்கு purchased laptop rupees 40,000, paid rupees 15,000 cash and rest 25,000 rupees on credit from ராஜ் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ராஜ் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து இவங்க லேப்டாப் வந்து வாங்கியிருக்காங்க. அதனுடைய மொத்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹40,000. ஆனா அந்த ₹40,000க்கு ₹15,000 வந்து கேஷா பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 25,000 அவங்க வந்துட்டு கிரெடிட் பேசிஸ்ல கிரெடிட் டேர்ம்ஸ் வந்துட்டு பேசியிருக்காங்க. அதாவது பேலன்ஸ் 25,000 ஒரு 30 டேஸ் அல்லது ஒரு 40 டேஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிரெடிட் டேர்ம்ஸ்ல நாங்க வந்துட்டு பே பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பர்ச்சேஸ்டு லேப்டாப் அப்படிங்கும் பொழுது லேப்டாப் இட் இஸ் அன் அசட். ஸோ லேப்டாப் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிடலாம். எவ்வளோக்கு அப்படின்னா ₹40,000. ஏன்னா நம்ம லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு 40,000 தான். ஓகேங்களா? ஸோ லேப்டாப் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிடணும் வித் த அமௌண்ட் ஆஃப் 40,000. ஓகேங்களா? ஆனா இங்க கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா 2 வரும். ஒன்னு வந்துட்டு கேஷ். ஏன்னா கேஷ் நம்ம கையை விட்டு போகுது. அதனால டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் டு 15,000. அதே மாதிரி பேலன்ஸ் 25,000 வந்து கிரெடிட்ல தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கிரெடிட் டேர்ம்ஸ் அந்த கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ டு ராஜ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரெடிட் வரும். அக்கௌண்ட் ₹25,000. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ஜர்னல் என்ட்ரில மோர் தென் ஒன் டெபிட் அல்லது மோர் தென் ஒன் கிரெடிட் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா டெபிட் வந்துட்டு 40,000 லேப்டாப் அக்கௌண்ட். ஆனா கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட். அது இல்லாம ராஜ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரெடிட் அக்கௌண்ட் வந்திருக்கு. பீயிங் லேப்டாப் பர்ச்சேஸ்டு பார்ட்லி ஃபார் கேஷ் அண்ட் பார்ட்லி ஆன் கிரெடிட். இந்த மாதிரி நம்ம டீடைல்டா வந்துட்டு நரேஷன்ல ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஓப்பனிங் என்ட்ரி. இந்த ஓப்பனிங் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நியூ ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க பிசினஸ் அதாவது நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க இந்த நியூ ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? ஸோ அந்த நியூ ஃபினான்ஷியல் இயர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த ஓப்பனிங் என்ட்ரிஸை நீங்க வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஓப்பனிங் என்ட்ரிஸ்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயருடைய பேலன்சஸை இந்த வருஷத்துக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஓப்பனிங் என்ட்ரி. ஸோ ரெக்கார்டட் அட் த பிகினிங் ஆஃப் எ நியூ அக்கௌண்டிங் இயர் டு பிரிங் ஃபார்வர்ட் பேலன்சஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர். போன ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல சில லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு பேலன்சஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்க நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்சஸை கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க ஓப்பனிங் பேலன்சஸா கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 இருக்கு. ஃபர்னிச்சர்ல வந்துட்டு 20,000 இருக்கு. கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருக்கு. ஸோ இங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸ்ல தான் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஏன்னா P&L பேலன்சஸ் எல்லாமே நாம வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டை டெரைவ் பண்ணி நம்ம ரீட்டைன்ட் எர்னிங்ஸை கொண்டு போயிடுவோம். இதை பற்றின டிஸ்கஷன் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபார் த டைம் பீயிங் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸஸை நியூ ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸஸாக கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குண்டான என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் வந்துட்டு ஒரு 10,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 20,000,
கேபிட்டல் வந்துட்டு 30,000. கேஷ் வந்துட்டு அசட். அதே மாதிரி ஃபர்னிச்சரும் வந்துட்டு அசட். ஓகேங்களா? ஸோ கேஷ் அண்ட் ஃபர்னிச்சர் வந்துட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன். இதே கேபிட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் அ லயபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அது நாம வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் வந்துட்டு 30,000. பீயிங் ஓப்பனிங் பேலன்சஸ் brought forward. க்ளோசிங் என்ட்ரி. க்ளோசிங் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, இயர் எண்டுல போஸ்ட் பண்ணக்கூடிய அக்கவுண்டிங் என்ட்ரி தான் வந்துட்டு க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கவுண்டிங் பீரியட் டு க்ளோஸ் நாமினல் அக்கவுண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இப்ப நம்ம பிசினஸ்ல வந்துட்டு இன்கம் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரிஸ நம்ம வந்து P&Lக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறணும் அப்படிங்கிறாங்க. இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட் வந்துட்டு 8,000, சேலரி வந்துட்டு 25,000. அதே இன்கம் எடுத்தீங்கன்னா, கன்சல்டேஷன் மூலமா ஒரு 15,000, கமிஷன் மூலமா வந்துட்டு ஒரு 3,000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்ட்ரிஸ நாம வந்துட்டு P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி என்ட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் த எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் அண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வந்துட்டு டெபிட் ஆயிடும். யூசுவலா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ஜர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணும்போது எப்படி போஸ்ட் பண்ணுவோம்? டெபிட் த எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு கிரெடிட்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னோம்னா வெண்டார் வந்துட்டு கிரெடிட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஃபினான்ஷியல் இயர் எண்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாம அந்த நாமினல் அக்கவுண்ட்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த க்ளோசிங் வந்து போஸ்ட் பண்ணும் பொழுது எக்ஸ்பென்சஸை வந்து கிரெடிட் பண்ணி டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ பீயிங் எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு P&L. இதே மாதிரி இன்கம்மை வந்து நம்ம P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்கம் வந்து யூஸ்வலாக எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? இன்கம் வந்து எப்பவுமே வந்து கிரெடிட் தான் இருக்கும். டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷாக இருக்கலாம், இல்லது வந்துட்டு கிரெடிட் டேர்ம்ஸில் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏதாவது சேல் பண்ணியிருக்கோம்னா கஸ்டமர் வந்து டெபிட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இன்கம்மை ஃபினான்ஷியல் இயர் எண்டில் வந்துட்டு P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது இன்கம் வந்து டெபிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்துட்டு கிரெடிட் பண்ணிடணும். பீயிங் இன்கம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு P&L அக்கௌண்ட். அட்ஜஸ்டிங் என்ட்ரி. அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட்லி போஸ்டட் அட் த இயர் எண்ட் டு அக்கவுண்ட் த டிரான்சாக்ஷன்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர் எண்ட் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான சம்பளம் வந்துட்டு நமக்கு 1 ஏப்ரலில் தான் வரும். ஆனால் அந்த சம்பளத்தை வந்துட்டு மார்ச் மாதம் செலவில் தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆக்சுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஏப்ரலில் தான் வரப்போகுது. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் புக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் சேலரிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து ஏதாவது அன்ரெக்கவர்ட் அமௌண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல ரெக்கவரி ப்ராசஸ் மூலமா அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா டெம்பரரியா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போஸ்ட் பண்ணுவாங்க. இதே சில கஸ்டமர் கிட்ட இருந்து அவங்க கிட்ட கன்ஃபார்மா அமௌண்ட் வரவே வராது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மா பேட் டெட்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5,000 வந்துட்டு டெபிட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் அக்கௌண்ட்டை வந்துட்டு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வந்துட்டு இதை டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த 5,000 ரூபாய் வந்துட்டு லாங் டேர்ம் பெண்டிங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வருமா வராதா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால மேபி தேர் இஸ் அ சான்ஸ் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வராம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு ஒரு என்ட்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த 5,000 ரூபாய் வரவே வராதுன்னு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேட் டெட்ஸா வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா ஈரெண்டுல போஸ்ட் பண்ணக்கூடிய சில ப்ரொவிஷன் என்ட்ரி தான் அது வந்துட்டு. அது வந்து ஈவன் எக்ஸ்பென்சஸ்க்கு கூட வந்துட்டு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலரி அப்படிங்கிறது வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு 1ஆம் தேதி தான் சம்பளம் வருது அப்படிங்கும் பொழுது ஆஸ் பர் த அக்கௌண்டிங் கான்செப்ட் அந்த மாசத்திலேயே அந்த சேலரியை நம்ம எக்ஸ்பென்சஸா ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ அதனால ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் தட் சேலரி எக்ஸ்பென்சஸ். ஸோ பீயிங் ப்ரொவிஷன் என்ட்ரி போஸ்டட் ஃபார் அன்ரெக்கவர்டு அமௌண்ட் ஃப்ரம் கஸ்டமர். ரெக்டிஃபையிங் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா
பை மிஸ்டேக் எண்ட் யூசர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜர்னல் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்துட்டு போஸ்ட் பண்ண என்ட்ரி வந்துட்டு சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்காக போஸ்ட் பண்ணக்கூடிய என்ட்ரி தான் வந்துட்டு ரெக்டிஃபையிங் என்ட்ரி. Accountant might have posted the transactions wrongly or inappropriate classification which requires a rectification entry to be posted. அதாவது அவர் போஸ்ட் பண்ண என்ட்ரி வந்து ஒண்ணு தப்பா போட்டிருக்கலாம், அல்லது இன்அப்ராப்ரியேட் கிளாசிபிகேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்சுவலா டெபிட் ஆக வேண்டிய எக்ஸ்பென்சஸ்க்கு பதிலா வேற ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை அவங்க வந்து டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இன்அப்ராப்ரியேட் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண வேண்டிய என்ட்ரிக்கு பதிலா 9,000 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்துட்டு ராங்லி போஸ்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ராங்லி போஸ்டட் as 9,500 இன்ஸ்டெட் ஆஃப் 10,000. ஆக்சுவலா செலவு வந்துட்டு 10,000 தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் வந்து 9,500 சொல்லிட்டு தப்பா வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு ராங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ திரும்ப நாம வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட், இந்த 10,000க்கும் 9,500க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு நாம எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி வந்து ஒன்று போஸ்ட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டா டு வெண்டார் அக்கௌண்ட், அஷ்யூமிங் இது நம்ம வந்துட்டு கிரெடிட் பேசிஸ்ல தான் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அசம்ஷன்ல வெண்டார் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். பீயிங் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போஸ்டட் டு ரிசால்வ் த எரர். ஓகேங்களா? ஸோ நரேஷன்லேயே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடணும் இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும். Transfer entry. A transfer entry is an accounting entry that moves funds or amounts between accounts within the same organization without changing the overall financial position. It is an internal reallocation, not a transaction with an outside party. அதாவது transfer entry அப்படிங்கிறது என்னன்னா it is an entry which will impact only the internal organization, internal reallocation. அது வந்து ஒரு outside பார்ட்டியோட நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு சில எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கும் பொழுது இது வந்து உங்க புக்ஸுக்குள்ளாரே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் தானே தவிர அவுட் சைட் பார்ட்டி கிட்ட நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்க பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட்ல 20,000 இருக்கு. யூ டிசைடட் டு டிரான்ஸ்ஃபர் rupees 15,000 ஃப்ரம் சேவிங்ஸ் டு கரண்ட் டு பே அப்கமிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நீங்க சேவிங்ஸ்ல இருந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது ஜர்னல் என்ட்ரி எப்படி வரும்? கரண்ட் அக்கௌண்ட் இஸ் த ரிசீவர். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் ஃபண்ட் வந்து வெளியில போகுது அப்படிங்கிறதுனால சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம கிரெடிட் பண்ணணும். பீயிங் rupees 15,000 transferred from savings to current account. It is just a transfer entry which will impact only your books. It will not create any impact with the outside party. இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸை பற்றி நம்ம கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாகவே பார்த்தோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.